அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு அர்ச்சனா விஜித்ராம் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தினேஷ் வந்து என்னை பணப்பட்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு, என்னை வந்து அதுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் போடுறாரு, நீ பணப்பட்டி எடுத்துகிட்டு போ, பணப்பட்டி எடுத்துகிட்டு போன்னு. நான் அதுக்கு வந்து சொன்னேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலி உள்ளே வந்தப்போ நீ பணப்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராத, நீ வந்து கடைசியில் என்ன நடந்தாலும் சரி நீ என்னன்னு பார்த்துட்டு வா, டைட்டில் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நீ சொன்னேன் அப்படின்னா அப்போ உங்கள் ஃபேமிலியை வந்து திருப்பி வந்தாங்க வர சொல்லணும், ஃபேமிலி ரவுண்டு திருப்பி வைக்கணுமா, வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், உங்கள் அப்பாட்ட வந்து நான் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னை பணப்பட்டி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்ல அப்புறம் சொன்னது வந்து என் தங்கச்சி தான் பணப்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராத என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னோடனே உடனே அதுக்கு தினேஷ் சொல்லியிருக்காரு, அப்போ உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு மேடம், என்னை பொறுத்தவரையும் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் என் தங்கச்சி இவங்க தான் என்னுடைய உலகம், அவங்க சொல்ல தான் நான் கேட்க முடியும். ஆனால் இவர் என்னன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு வந்து விசித்ராமாக்கி சொல்கிறாங்க, அவர் எப்போயுமே கொஞ்சம் வந்து குதர்க்கமாக தான் பேசுவார், கொஞ்சம் பொடி வச்சு தான் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், அவர் வந்து பேசுகிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கலை, அந்த ஓப்பனாக அந்த வார்த்தையே சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தை எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அவர் பேசுகிறதே பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் எப்படா இந்த இது வந்து முடியும், இந்த பிக் பாஸ் வந்து முடியும், நான் இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு இதில் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கைண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு ப்ரெஷர் போட்டு நீ அதை பண்ணு நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷோட முகத்திரையை வந்து அர்ச்சனா இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு கல்ப்ரேட், ஒரு ஒன்றா நம்பர், ஒரு குற்றவாளி. அவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி ஒரு இதாக பேசுறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, அது என்ன உன் தங்கச்சி பேச்சை நீ கேட்குறியா, அப்போனா உங்கள் அப்பா அம்மா தான் வந்து பணம்லாம் எடுக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஃபேமிலி ரவுண்டு வச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் இது மாதிரி பேசினா யாருக்குமே பிடிக்காது. இப்போ என்ன நேற்று வர என்னென்னா விசித்ராவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு, இப்போ அர்ச்சனாவுக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நிசரமான உண்மை. இதுக்கு மேலேயாவது திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.